எந்த பக்கம் கால் வச்சாலும் கன்னி வெடி இருக்கிற மாதிரி எந்த பக்கம் திரும்பினாலும் ஆவாரம்பூ பூத்து குலுங்குதுங்க. யாருக்கெல்லாம் ஆவாரம்பூ வேணும் படன்னு எங்கள் ஏரியாவுக்கு கிளம்பி வந்து பறிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. எல்லாமே ஃப்ரீ தாங்க. யாருமே நீங்கள் பறிச்சா ஏன் பறிக்கிறேன்னு கேட்கறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அம்புட்டு பூ பூத்து குலுங்குதுங்க. தேவை உள்ளவங்க வந்து பறிச்சுட்டு போய்க்குங்க. தேவையில்லாதவங்க விட்டுருங்க. எங்களுக்கு யூஸே இல்லைங்க. எங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 1 கிலோ 2 கிலோ தேவைப்படும். அது எங்கள் தோட்டத்தை சுற்றியே கிடக்குது. அதனால அதை பறிச்சுக்குவோம். பாருங்க, ஆடு மாடு கட்ட வந்த இடத்துல எம்புட்டு பூன்னு பூத்து குலுங்குதுங்க. எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இப்போ நம்மளும் பறித்து கொண்டு போய் கடையில் கொடுக்கணும்டா விற்கணும்டா அப்படின்னு. ஆனால் எனக்கு வேலை தோட்டத்தில் கரெக்டாக இருக்குங்க. அதனால் இதை பறிக்கவே முடியலைங்க. பாருங்கள், பார்க்க அம்புட்டு ஆசையாக இருக்குங்க. என்னடா இவ்வளோ பூத்து குலுங்குதே அப்படின்னு. என்னடா அப்படியே பார்க்க அதிசயமாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் வேணுங்க வேகமாக கிளம்பி வந்து பறிச்சுட்டு போங்க. சும்மா வெட்டிய கீழே தாங்க கொட்டுதுங்க. நான் என்னங்க பண்ணட்டும்? வாங்க எல்லாரும் வந்து பறிச்சுட்டு போங்க. ஆவாரம்பூ அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆவாரம்பூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை பை. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.